பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாத இடத்தில் யாரும் போய்விடாதீங்க. பூமி உயர்த்தணும், உங்களை மலை மேலே ஏற்றணும். மோசையை மலை மேல் ஏற்றிய பூமி அவனுக்கு எதிராக நின்ற கோராகே பூமியை விழுங்கியது. இங்கே பூமி தத்தளித்து கொண்டிருக்கிறது. பூமி தாங்க முடியாமல் எவனை விழுங்க, எவனை ஒன்றும் பண்ண முடியல. அதால் அந்த நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க. அந்நிய நுகத்தோடு அவிசுவாசியோடு இணையாதிருங்கள். உங்கள் பெயருக்கு ஒரு கேரக்டர் பர்பஸை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சகிப்பார், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிப்பார். அப்படி என்றார் உங்கள் மூலமாக அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை தேவன் பெரிய ஜாதியாக்குவார். ஆனால் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் நீங்கள் தான் உருவாக்கணும். ஆபிரகாம் ஒரு இனத்தை உருவாக்கினார். அந்த இனத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இதுவே அவர் முகத்தை தேடி விசாரிக்கிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஒரு இனத்தை உருவாக்கினார். தேவனை தேடி விசாரிக்கிற இடத்தில் ஒரு வீட்டை உண்டாக்கினார். ஒரு வீடை உண்டாக்கினாருங்க. அந்த யாக்கோபின் வீடு ரெண்டுமே யாக்கோபுக்கு தான் உட்கார்ந்துருக்குது. யாக்கோபு ஒரு வீட்டிலே அவர் லேயால் ராகேல் என்ற இருநிலை வீட்டை கட்டினார். ஒரு வீடும் ஒரு இனமும் அவருடைய சந்ததிக்குரியது.